ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டர் சிங்கிள் கேமிங் சேனல். நான் தான் உங்களே பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எம்எஸ் ஃபேமிலி சார்பாக நான் கூடி கூறுகிறேன். அது வாய் கொள்ளாறது இல்லையா? சரி விடுங்க. சரி, அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கணும். சரி, இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ தான். ஸோ துரத்தி அடிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி விளையாடிருக்கோம் அப்படின்றத நீங்கள் இதை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்லா பொங்கல் சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிவிட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்மளை இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா விளையாட்டு காட்ட போகிறோம். ஸோ பர்கோட்டையில் சும்மா ஒன்றா இருந்து விளையாட காட்ட போகிறோம். அது எப்படின்னு நீங்களே பாருங்களேன். சும்மா வெறித்தனமாக விளையாடுக்கோம். அது எப்படி வெறித்தனமாக விளையாடுக்கோன்றது நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க 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 லேண்ட் ஆகிடுவோம். அங்கேருந்து முடிச்சு லேண்ட் ஆகிட்டு இருக்கிற லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தால் அப்பவும் ஒருத்தன் போட்டுக்கிட்டான். சரி போனால் போதும் அப்படின்னு ரிவ்யூ பண்ணி விட்டாங்க நம்ம பசங்க. நம்ம யாரால் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் எக்ஸேவியர், அதுக்கப்புறம் MS2K போல்ட்டு, ரேண்டம் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு யாருமே விளையாட வரமாட்டாங்க. ஒரு சிலர் வந்து தூங்க போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி. சரி, இங்கே என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எனிமி வந்தான். சரி, அவனை நாங்கள் அங்கேயும் தேடி பார்த்தா அங்கேருந்து, அதாவது எங்கள் 2K போல்ட்டு ஹெட்ஷாட்டே வச்சு முடிச்சு விட்டாப்புல. சரி, அவனை இறக்கி விட்டா கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் செத்து போயிட்டான். ஆடா போடாடே, இனிமேலும் இறக்கி விட மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ட்டு நாங்கள் பாட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். சரி, அங்கேருந்து கிளம்பி இங்கே கிளாஸ் கோட் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு நான், ஜேவியர் ப்ரோ, அதுக்கப்புறம் MS2K போல்ட்டு ப்ரோ எல்லாருமே சேர்ந்து வந்தோம். இங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்குவாட் இருந்துருக்கு. ஸோ அப்படின்ட்டு நாமளும் அடிச்சு பார்க்குறோம். ஆனால் முடியல. ஆனால் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தர் அடிச்சான். எங்கேருந்து அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா மேலேருந்து அடிக்கிறான், ஜோன்லேருந்து. அடப்பாவே ஒளிஞ்சடிக்கிறியா, இதை வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்தே வச்சு முடிச்சாச்சு. சரி, நம்ம வந்துட்டு ஜோனுக்குள்ளே வந்து அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஜோனுக்கு வெளியே இருந்து அடிச்சிருக்கோம், அதுதானே தப்பு. ஸோ அது தப்பு தானே. அதுவும் இல்லாமல் இங்கே அது என்ன சொல்கிறது, அது ஒரு விஷப்பூச்சி ஒன்று சுற்றிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான். சரி, நம்ம 2K போல்ட்டு ப்ரோவும் வந்துட்டு டவுன் ஆகிட்டாப்புல. அடடா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி அப்படின்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு டவுன் வச்சுருந்தாப்புல. சரி, அவர் வந்துட்டு அந்த கில் எடுத்து விட்ருவோமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கில் எடுத்து விட்டாச்சு. சரி, எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு இதில் காட்டாது, அது நம்ம கேம் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டும். சரி, தேவையான லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. சரி, அங்கே இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேசிலாக வந்துடும். ஏன்னா அங்கே தான் ஃபைனல் ஜோன் போட்டிருக்காங்க. சரி, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, இங்கே எக்கச்சக்கமான டப்பா, அங்கே குளோவால் எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் பேக் தான் பத்தலை. சரி, நம்ம வந்துட்டு M4A1 3 சிப்புது, அதுக்கப்புறம் M10 3 சிப்பு போட்டு, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே ஒருத்தவன் தான், அதுவும் திருட்டுக்கலாம் போச்சு. இன்னொருத்தவன் தான், அடடாடா டே நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு அவனையும் முடிச்சாச்சு. பாவம், இதெல்லாம் ஓசிக்கலாம் போச்சு எனக்கு. ஸோ என்ன பண்ணுறது, இன்னொருத்தனும் வந்தான். டே அதெல்லாம் தப்பு ராசா, நீங்கள் எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான். சரி, அவனை கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளோவால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு க்ளோவால் போட்டாச்சு. நம்ம 2K போல்ட்டும் இந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு க்ளோவலாக அள்ளி வாரி வீசிட்டு இருந்தேன். சரி, இறாதே நீ என்ன தான் அடிச்சுடுவேன்னு பார்க்குறேன்டா அப்படின்ட்டு நான் வச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம அவனை ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. 2K போல்ட் ப்ரோவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் வீட்டுக்குள்ளே பதிங்களா அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். எந்த வீட்டுக்கு போகிறது அப்படின்னா நம்ம கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா வீட்லேயும் இருக்கானுங்க. அலை வேறு 19 இருக்குது, எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியாது அப்படின்ற காண்டில் சரி இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போனால், ஆனால் இந்த இடத்துல செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த இடத்துல செம்ம கூத்து நடந்துச்சு. வெயிட் பண்ணி பாருங்கள். இதரி ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் 3 பேருமே வந்துடும். ஸோ எங்கே நம்ம கூட்டாளி ஜேவியர் ப்ரோ அங்கே இருக்கார், ஜேவியர் ப்ரோ போல்ட் ப்ரோ இங்கே இருக்கார், ஜேவியர் ப்ரோ இனிமேல் தான் வருவார். ஸோ வருவார்ன்ட்டு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த அப்டேட்டில் வந்துட்டு சுத்தமாக விளையாடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த அப்டேட்டை பழகிறதுக்கு, ஏன்னா அப்டேட் மாறும்போது சரியா நம்மளால் விளையாட முடியறதில்ல. பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ஓடி வந்துட்டான். அடடா ஊங்காங்க போட்டே வந்துட்டார் அப்படின்ட்டு அவனையும் முடிச்சாச்சு. 2K போல்ட் ப்ரோ செம்மையாக முடிச்சார். சரி, நமக்கு தேவையான டேமேஜ் தானே அப்படின்ட்டு நம்ம டேமேஜ் எடுத்துக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜேவியர் ப்ரோவும் அங்கே இங்கேன்னு தாவி இதாக பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா டவுன் ஆகிட்டாப்புல. சரி அப்படின்ட்டு நம்ம இந்த க்ளோவால் போட்டு
என்கிட்ட எவ்வளோ க்ளோவால் இருந்துச்சுன்னு கூட தெரில. ஸோ அந்தளவுக்கு க்ளோவால் யூஸ் பண்ணேன். எனக்கு சொல்லப்போனால் நான் அதிகமாக க்ளோவால் யூஸ் பண்ண மேட்ச்சே இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். கடைசியில் என்கிட்ட க்ளோவாலே இருக்கல. ஸோ 1-2 க்ளோவால் தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நான் இந்த மேட்ச்சில் க்ளோவால் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காகவே ஒரு லைக்கை கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கணும். சரி இந்த பக்கம் இருந்தால் நான் அடித்தா இருறா நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2K போல்ட் ப்ரோ டவுன் ஆகிட்டப்பில் அடடா இருறா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஜன்னல் போட்டேன். ஏன்னா எவன் வந்தாலும் மாட்ட முடியாரா அப்படின்ட்டு இந்த இதில் நான் விட்டவே மாட்டேன்டா அப்படின்ட்டு நானும் இந்த பக்கம் பார்க்குறேன். அந்த பக்கம் ஒரு வீட்டில் அவனும் ஒருத்தர் இருக்கான். சரி இந்த பக்கம் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நம்மக்கிட்ட ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. சரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சரி இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஹெட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு அங்கேயும் தாவி ஓடிட்டுருக்கான். யாரா நீ பைத்தியக்காரனாடா நீ. அதுக்கப்புறம் என்னத்த சொல்கிறது, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம இங்கேயே இருந்தால் ஆகாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் வெயிட் பண்ணி நான் இங்கே கீழே பார்த்தா நம்ம ஜஸ்டின் பீபர் சட்டை போட்டு ஒருத்தன் சுற்றுறான். அடடே இதை வர்றா அவன் பாருங்க என்னென்ன விளையாட்டு காட்டுறான் பார்த்துக்கோங்க. எத்தனை க்ளோவில் போட்டிருப்பான் மட்டும் பாருங்களேன். சரி இங்கே வந்துட்டு அவனை ஒருத்தனை மட்டும் நாங்கள் 3 பேர் தேடி அடிச்சிருக்கோம் பாருங்கள். இங்கே க்ளோவில் போட்டானா பின்னாடி க்ளோவில் போட்டால் அவன் மாறி க்ளோவில் போட்டிருக்கா. டே யாரா நீ சைக்கோ பயப்புலையா. இவனை வந்துட்டு நாங்கள் 3 பேர் ரவுண்டு கட்டினோம். ஆனால் வந்துட்டு அவங்க 2 பேர் தான் ரவுண்டு கட்டியிருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம 2K போல்ட் ப்ரோவை டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ டவுன் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள் அடி ஒன்று எனக்கு பயங்கரமாக விழுந்துச்சு. 2K போல்ட்டை வந்துட்டு டவுன் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் சரி க்ளோவால் உடச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் ஊசி போட்டுருக்கான். யாரை கேட்டால் நீ ஊசி போடுற அப்படின்ட்டு அவனையும் முடிச்சாச்சு. சரி அங்கேங்கிட்டு மறுபடியும் நான் க்ளோவால் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4th பிளேயர் வந்துட்டு ஆஃப்லைனே போயிட்டாப்புல. இனிமேல் உங்களை நம்புன ஆகாது அப்படின்ட்டு ஆஃப்லைனாக போயிட்டாப்புல. எனக்கு இந்த இடத்துல க்ளோவல் இல்லாதனால நான் என்கிட்ட டோக்கன் இருந்துச்சு. நான் வந்துட்டு டோக்கன் வாங்கிட்டேன். அடடா டோக்கன் வாங்கிட்டேன்ற மாதிரி க்ளோவல் வாங்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் க்ளோவல் வாங்கினதுனால தான் சேவியர் ப்ரோவை காப்பாற்ற முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஜோனுக்கு ஓடி ஆகணும் அப்படின்ட்டு ஜோனுக்கு ஓடிட்டுருக்கேன். என்ன தான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேவியர் ப்ரோவை அங்கேருந்து அடிச்சுக்கினே இருக்கானுங்க. யாரா நீ பைத்தியக்கார பயில அப்படின்ட்டு அவனுக்கு மாறி அடித்தா அவன் டவுன் ஆகிட்டான். சரி அப்படி இப்படின்ட்டு ஒரு 4 கிலோ ஒரு டவுன் இருக்கா. அந்த 5வது கிலோ எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சரி இருறா வர்றா அப்படின்ட்டு நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றுனேன். அங்கேருந்து புசுன்னு வருது. டேய் பைத்தியக்காரனே எங்கடா இருக்குது அப்படின்னு நானும் பார்த்தேன். 4 3 7. ஸோ இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம சேவியர் 2K போல்ட் ப்ரோ தான் இங்கே இருக்காரு. அடடா டேய் எங்கிருந்தா வரீங்க. ஐயோ ஏதோ நம்மக்கிட்ட ஊசி இருந்ததுனால நான் தப்பிச்சிக்கிறேன். இல்லைனா வந்துட்டு நான் செத்து போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெடிக்கிட்டு போடலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்தால் நம்ம 2K போல்ட் ப்ரோ வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே தான் இருந்தாப்புல. என்ன அதுக்கு அந்த பக்கம் போனாருன்னு தெரில, டவுன் ஆகிட்டாப்புல. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் தான், நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்போனன்ட் ஒருத்தர். ஸோ 2 பேர் தான் இருக்கும். சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு லைவில் நடந்த ஒரு மேட்ச்சு. ஸோ அந்த லைவில் இப்போ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அது எப்போ நினச்சின்னு தெரில. ஸோ அது சொல்ல முடியல. இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா மாறி இந்த பக்கம் பேர் என்ன லேண்ட்மேனாவது வச்சுருந்தான். ஏன்னா என்கிட்ட லேண்ட்மேன் இருக்குது, ஆனால் வந்துட்டு என்கிட்ட எங்கே இருக்குன்னு தெரில. ஏன்னா ஸ்லாட்டு தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு மேட்ச் போய் எடுத்துட்டோம். ஸோ ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சீரோடா பாய் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.